இந்த சபைக்கு முன்பதாக என்னுடைய பெயரோ அழகு சுபத்திரியாக இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன், என்னுடைய வாழ்க்கை வரலாறு என்ன, நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? அம்மா பர்கரி ஸ்ரீ மாமுனிவர் யாகத்திலே நான் பெண்ணாக ஜனனித்தேன். நீங்க மட்டும் பிறந்தீங்களா? ஆமாடி. எத்தனை பேர் பிறந்தீங்க? நாங்க பிறந்ததோ இருவர். யார் யாரு? யார் யார் தெரியுமா? எனக்கு முதலாக எனக்கு பிறந்தவர் யார் தெரியுமா? இந்த இரவிலே ஒளி வீசக்கூடியவர் யாரு? சந்திர பகவான். அவருக்கு என்ன பெயர்? சந்திரன். நிலா மது என்று பெயர். அப்படிப்பட்ட நிலாவுக்கு ஒப்பாக அழகு வாய்ந்தவள் என் அக்கா. அதனால அவளுக்கு முதலாக பான்மதி என்று பெயரிட்டார்கள். பான்மதி என்று சொல்லக்கூடிய பெருந்துருவாள் என்னுடைய அக்கா. இரண்டாவதாக அழகு சுபத்திரை நான் பிறந்து, அம்மா ஒரு காணகத்திலே நான் பிறந்திருந்தால் ஒரு முனிவர் போய் பிள்ளை வளர்க்க முடியுமா? முடியாது. அதனால என்ன பண்ணாரு என் தந்தையார் என்ன செய்தார்? பர்கரி ஸ்ரீ மாமுனிவர் இதே தென்மதுரையில வாழ்ந்து வரக்கூடிய வடமதுரையில இருக்கக்கூடிய அதாவது வசுதேவன் தேவகி ரோகிணி அம்மையாரத்தின் ஒப்படைத்து சீரும் சிறப்புமாக நாளொரு வண்ணமாக பொழுதாறு மேனியாக வளர்த்து வாலிபம் செய்து எனக்கு யாரை திருமணம் செய்தார்கள்? அவர் என்ன நாட்டு மன்னர் தெரியுமா? என்னுடைய தாயோ சுபத்திரை, என்னுடைய தந்தையார் எப்பேற்பட்டவர்? 12 அழகி 32 லட்சம் 16 பெயர் நற்குணன் வர்க்குணன் வில்லாளி விஜயன் காண்டிப்பன் தனஜயன் கிரீடிவேந்தன் என்று சொல்லக்கூடிய ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனன் உண்மை. அப்படி இருந்தாலும் சுபத்திரைக்கும் நான் ஒருவனே பிறந்தேன். இருந்தாலும் நண்பா என்னுடைய நாடு நகரம் என்ன நாடு? என்னுடைய நாடு என்னுடைய சாம்ராஜ்யம். நான் எங்கு வசித்து வருகிறேன்? எலபடி பக்கத்தால பல்லக்காடு. சுத்தமான அலுப்பையாண்டு பேசக்கூடாது, சுத்தமான சில்லறையாண்டு பேசக்கூடாது. ஒன்னே புடுண்டா கோயிந்தா அப்படி எரியுது எனக்கு ஷோர் இல்லைன்னு. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சீசபை முன்பதாக நான் வந்திருக்கும் பொழுது நான் யார், என்னுடைய பெயர் நாமங்கள் என்னமா? இந்நேர வேலையிலே வளவலன்னு வாழ தண்டாட்டம், சலசலன்னு செவ்வாழ பழமாட்டம், தளதளன்னு தக்காளி பழமாட்டம். நான் வந்திருக்கும் பொழுது நான் யார், என்னுடைய பெயர்நாமங்கள் என்ன, என்னை கொண்டு இந்த நேரத்தில் என்ன நடக்க போகிறது? இப்பதான் போச்சு நடக்குது, உன்னை கொண்டு விட்டா போலீஸ் நடக்கும், அது வேண்டாம். ஆமா, போலீஸ் நடக்கும், கேஸ் நடக்கும், அங்க போய் சாப்பிட தாயலி.
ஐயோ பொழைக்க மாட்டாடா இவன் ரொம்ப கொஞ்சம் கண்டிஷன் தான் இவ பொழைக்க மாட்டான் ஆமாம்மா அப்படி தொப்புல விட்டா யார் இந்த வேலைக்கு வந்தாங்க? நானால வரல இந்த வேலைக்கு. இந்த காமெடி பேசுறேன் கட்டுறவங்க கட்டவனுக்கு மாதிரி கடை வாங்குறீங்களா ஆமா. ஏன் நீயே தயாரிக்கிறது பின்ன இங்க வந்து யாருக்கு போய் வாங்குறது? எனக்கு நம்ம உடனே பக்கத்தாலே இருக்குது. உண்டா உண்டையா? கோமாளி தப்பு தான். கொள்ளக்காரன் போகாத மோசமான ஆளு அதனால அம்மம்மா இருந்தாலும் இந்த தெய்வமான சபைக்கு நமது கலைக்குழுவாகப்பட்ட ஸ்ரீ கலைமகள் கவிஸ் நாடக சபா இன்னும் உயிருக்கும் மேலாகிய சொல்லெல்லாம் அரிச்சந்திரன் சொல்லாகாது, கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகாது. அப்பேற்பட்ட நமது கோவிந்தராஜ் கோமாளி அவர்களின் சார்பாகவும் அருமையான நமது முகவீன கலைஞர் அருமையா சிவாஜி அவர் சார்பாகவும் இன்னும் காலம் சென்ற திருமலை சார்பாகவும் இன்னும் அருமையான மிருதங்கத்தான் இன்னும் விஜய் அவர்களும் இன்னும் ஆட்டியாம்படியை சேர்ந்த வேடம் போடுவதிலே மிகவும் சுறுசுறுப்பான வேடக்காரர் இன்னும் நம்முடைய ராசாபாளையம் ராமரங்கன் சார்பாகவும் இன்னும் நம்முடைய வருண் சார்பாகவும் இன்னும் கோகுல் சார்பாகவும் கோகுல் சார்பாகவும் வேடக்கார கோகுல் அவர்கள் சார்பாகவும் இன்னும் அருமையண்ணன் கோமாளி வேர்களை பேருமொழி முருகனன் சார்பாகவும் உன்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றி வணக்கம். மத்தாலகாரம் என்ன பாவம் நான் சொன்னதை கேட்கலையா? இல்லையே விஜய் அப்படின்னு சொன்னேன். மிருதங்க கலைஞர் மிருதங்க வித்வான் மிருதங்கம் நான் சொல்ல மாட்டோம் அதுதான் ராமரு அம்மா இருந்தாலும் இந்த சபைக்கு முன்பதாக நான் வந்திருக்கும் பொழுது நான் யார் என்னுடைய பேராமங்கள் என்ன அதற்கு முன்பதாக இன்னும் நம்முடைய கிராமப்புறங்களில் மட்டும்தான் இது மாதிரி தெருக்கூத்து நிகழ்வு நடக்கிறது. கிராமத்துக்கு ஆமா நகர்ப்புறத்துல எல்லாம் தெருக்கூத்துனா என்னன்னு தெரியாது. உன்னாட்ட இளங்கார மரத்துக்கு கூத்துனாலே என்னன்னு தெரியாது. அந்த காலத்து ஆதிவாசி நம்முடைய பழைய கால நம்முடைய தலைமுறை சென்ற இன்னும் வயதான முதியோர் மட்டும்தான் தெருக்கூத்துனா என்னன்னு தெரியும். அப்பேற்பட்ட தெருக்கூத்தை ஒளிபரப்பு செய்து நாடெங்கும் ஒளிபரப்ப வேண்டும் என்று சொல்லி நம்மளுடைய உயிருக்கு மேலாகிய இன்னும் அருமையான நண்பர் ராஜேஷ் அவர்களும் என்ன சேனல் லவ் மியூசிக் தெருக்கூத்து அவர்களும் இன்னும் அக்னி புயல் அவர்களும் இன்னும் கவிஸ் தெருக்கூத்து சேனல் அவர்களும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த தெருக்கூத்து நிகழ்வை உலகெங்கும் பறைசாற்ற வேண்டும், இந்த தெருக்கூத்துக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கலைக்கெல்லாம் உயிர் கொடுக்கின்ற அந்த நேரடி ஒளிபரப்பு செய்கின்ற ஒரு குடும்பத்தாரும் என்றென்றைக்கு வாழ வேண்டும். ராமோ ஜெயம். தனக்கு தங்கை சாயலுடைய மங்கை செந்தூர் மாலின் தங்கை என்னுடைய பெயரோ அழகு சுபத்தரை. அழகான சுபத்தரை. ஆமாடி. அழகு சுபத்தரை கிட்ட தாய் தந்தை யாரா? தாய் தந்தை யாரு? நான் எப்படி இருந்தேன் சொல்றேன். அம்மா பர்க்கரத்து யாகத்தால சிறந்தோர் லாபத்தை வெற்றி இந்த மாரியம்மன் சன்னதி எப்படி வளர்கிறதோ அது போல குடும்பம் வளர வேண்டும். ராமோ ஜெயம். அப்படியா இருந்தாலும் நேர காலம் தாமதம் இருந்தாலும் இந்த சபைக்கு முன்பதாக என்னுடைய பெயரோ அழகு சுபத்திரியாக இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன், என்னுடைய வாழ்க்கை வரலாறு என்ன, நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? அம்மா பர்கரி ஸ்ரீ மாமுனிவர் யாகத்திலே நான் பெண்ணாக ஜனனித்தேன். ஆமாடி. எத்தனை பேர் எடுத்தீங்க? நாங்க பிறந்ததோ இருவர். யார் யாரு? யார் யார் தெரியுமா? எனக்கு முதலாக எனக்கு பிறந்தவர் யார் தெரியுமா? இந்த இரவிலே ஒளி வீசக்கூடியவர் யாரு? சந்திர பகவான். அவருக்கு என்னன்னு பெயர்? சந்திரன். நிலா மது என்று பெயர். அப்படிப்பட்ட நிலாவுக்கு ஒப்பாக அழகு வாய்ந்தவள் என் அக்கா. அதனால அவளுக்கு முதலாக பான்மதி என்று பெயரிட்டார்கள்.
பான்மதி என்று சொல்லக்கூடிய பெருந்துருவாள் என்னுடைய அக்கா. இரண்டாவதாக அழகு சுபத்திரை நான் பிறந்து அம்மா ஒரு கானகத்திலே நான் பிறந்திருந்தால் ஒரு முனிவர் போய் பிள்ளை வளர்க்க முடியுமா? முடியாது. அதனால என்ன பண்ணாரு என் தந்தையார் என்ன செய்தார்? பக்தேசி மாமுனிவர் இதே தென்மதுரையில வாழ்ந்து வரக்கூடிய வடமதுரையில இருக்கக்கூடிய அதாவது வசுதேவன் தேவகி ரோகிணி அம்மையாரத்தை ஒப்படைத்து சீரும் சிறப்புமாக நாளொரு வண்ணமாக பொழுதாறு மேனியாக வளர்த்து வாலிபம் செய்து எனக்கு யாரை திருமணம் செய்தார்கள்? அவர் என் நாட்டு மன்னர் தெரியுமா? அப்படியா இருந்தாலும் எப்படி பேரு எத்தனை மணிக்கு நம்ம சோத்த பாக்குறதா நம்ம கூத்த பாக்குறதா? கூத்த கூட எடுத்துக்கடா, சோத்த பாக்குறதா ரெண்டுமே நிறுத்துக்கடா. மசாலக்கார சோத்து பாருங்கடா. அந்த சோத்தலடா சோத்த அம்மா 4 மணிக்கு சோத்த போடுறது நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். இருந்தாலும் அம்மா எனக்கு மாலை முடிந்தது. அதனால அம்மா எனக்கு தாலி கருத்து மன்னர் யார் தெரியுமா? சீக்கிரம் கூத்தக்கூடிய குருநாடு குருகுலம் சரியான சந்தர்குலம் குருகுலத்தில் விட்டுட்டு குந்தி மக்கள் ஐவர் ராஜாக்களிலே இருவருக்கு மூத்தவர், இருவருக்கு இளையவர், 11 பெயர் நாமங்கள், 12 அழகுகள், 32 லட்சங்களுடைய எதிரோமுடைய என் கணவர் யாரு? பல்லிலே பரசுவினை, பல்லிலே பரசுவினை, தோல்லே தலசுமணி, முழங்காலிலே முத்துமாணிக்கும், முழங்காலிலே முத்துமாணிக்கும், பாத்திலே சந்தாமரை, நாவிலே நட்சத்திரம், பல்லிலே பரசுவினை, முதுகிலே மச்சரேகை, இப்படி அழகு படைத்த என் கணவரோ நற்குணன், நற்குணன், சற்குணன், காண்டீபன், வில்லாளி, விஜயன் என்று புகழ் படைத்த என் கணவரோ ஆளாளகமன் அர்ஜுனராஜன். அம்மா எனக்கு ஒரே ஒரு மகன் இருக்கிறார். என் மகனுடைய பெயரோ வீரவாள் அபிமன்யு. இருந்தாலும் நேர காலங்கள் தாமதம், வெகுநேரமாகும். அதனால என் மகனை அழைத்துவா, பிறகு வந்து சந்திக்கிறேன். இப்பொழுது வீரவாள் அபிமன்யு சபைக்கு
என்னுடைய பெயரை சொன்னானே ஆஹா. உனக்கு தெரியுதா இல்லையா? அது என்னாலும் தோத்து கட்டி பட்டாங்க. சொல்லுங்க. அசிங்கத்துக்கு சாப்பிடுறாங்க. ஆமா ஆமா. ஏய்! ஏனோ கத்திட்டு போய் தட்டு பாயத்துக்கு போ. என்ன ஊருக்கு வந்து. ராஜாதி ராஜன் ராஜாதி ராஜன். ராஜமாத்தானே ராஜமாத்தானே. ராஜதீர கோலாகாலே ராஜதீர பூனகாலன். ராஜதீர கோலாகாலன். ராஜதீர கோலாகாலே ராஜவீர பிரணாமராகிய ராஜவீர பராமரிக்கே. மன்னாதி மன்னர் ராஜ மன்னன். அவருடைய தாக்கிய வேந்தன் அகல் படுத்தாது வேந்தன். குதிரையை குச்சியில் குத்தி குளிர்ந்து குபீர் குபீர்னு குவிந்தது போல் குதிரையை கூட்டு வந்து கூதியில குபீர் கூட குத்தந்து. வண்டி போகுதுடா. குதிரைய குதிரையை குத்தந்து கூதியில குபீர். ஏய்! என்ன சொல்ற? பாட்டுக்கிட்ட ஓ சத்தம் போடாத சாப்பிடுங்க. கூலாக கூலாகம். உமர்லாகம் கூலாகம். சுமர்லாகம் கூலாகம். தனலாக தபலாக அவனுக்கு தண்ணியோ. என்ன இராது வராது பாட்டுக்கிட்ட யா. அவரது சித்தரம் சித்தரம். சித்தர தைத்திரம் தைத்திரம். கேட்டார்களே அரடே. ஆகாய வாசிகள் வாசிகள். அந்தரிசிகள் அந்தரிசிகள். உவாதி உவர் கேட்டா. தேவாலயம் ஆடுனது ஆடகற ஆடவேகற என்ன சொல்றேன் பாட்டுக்கிட்ட ஆ. என்னுடைய பெயர் இரவால் அபிமன்யு அப்படின்னாலும் இருந்தாலும் தலகால வெளியிட்டு எடுத்த தாய் தந்தை யாரு? அன்பையனை இடறிந்த நண்பா உங்களோட பேரு வீரபால அபிமன்யு. என்னுடைய தாயோ ஆ. சுபத்திரை தந்தையா? என்னுடைய தந்தையார் ஆ. எப்பேற்பட்டவர் எப்படியாப்பட்ட வைக்க? 12 அழகி 12 அழகு. 32 லட்சம் 32 லட்சணம். 16 பெயர் 14 பையன். கொண்ட ஆ. நற்குணன் நற்குணன். வர்க்குணன் வர்க்குணன். வில்லாளி வில்லாளி. விஜயன் விஜயன். காண்டிப்பன் காண்டியப்பன். தனஞ்சயன் தனஞ்சயன். கிரீடிவேந்தன் கிரீடிவேந்தன். என்று சொல்லக்கூடிய ஆ. ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனன் ஆனால் அழகமான அர்ஜுனன். உண்மை ஆ. அப்படி இருந்தாலும் அர்ஜுன மன்னனுக்கும் ஆஹா, இன்னும் அழகு சுமத்திரியாமாளுக்கும் சுபத்திரைக்கும் எத்தனை பேர்? நான் ஒருவனே பிறந்தேன் அப்படி பிறந்தாலும் இருந்தாலும் ஏங்க நண்பா ஆ. என்னுடைய நாடு நகரம் என்ன நாடு? என்னுடைய நாடு நாடு. அன்னை நாடு. நாடாது நாள். என்று சுடுகாடு. என்னுடைய சாம்ராஜ்யம் சாம்பார் ரசம் அருமை. நான் எங்கு வசித்து வருகிறேன் இலப்படி பக்கத்தால பள்ளக்காடு. சுத்தமான அலுப்பையோடு பேசக்கூடாது சுத்தமான சில்லறையாடு பேசுறது. ஒன்னே புடுண்டா கோயிந்தா அப்படி எரியுது எனக்கு சோறு இல்லைன்னு. மகாராஜா எனக்கு சந்தேகம். உங்களுக்கு என்ன சந்தையில சந்தையில இல்லைங்க, எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா நீங்க ஆட்டாடுனீங்க, அவன் என்ன பண்ணா வண்டி ஓட்டிட்டு இருக்கிறான். ஏய், ஆ. என்னுடைய நாடோ ஆ. ஆனகுத்திமா பட்டினம் ஆனகுத்திமா பட்டினம். அப்படி ஆனகுத்திமா பட்டினத்தில் ஆ. என்னுடைய தாயும் ஆ. நானும் ஆ. வாழ்ந்து வந்தாலும் சரிங்க. நண்பா ஆ. டேடே ஆ. எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. யாருங்க? எனக்கு ஒரு பொண்டாட்டியா அடடே. 2 பொண்டாட்டி. யாருங்க? என்னுடைய மனைவி ஆ. கண்ணன் மகள் கமல சுந்தரி. இன்னொருத்தி. என்னடா இன்னொருத்திங்கிற? இன்னொருத்தி யாருங்க? இன்னொரு மனைவி ஆ. உத்திரகுமாரத்தி. அட உத்தரகுமார்த்தி. உண்மை. ஆ. அப்படி நான் திருமணம் செய்திருந்தாலும் சரிங்க. சரி ஆ. உத்தரகுமாரத்தியோடு வாழ்ந்து வந்தாலும் ஆ. என்னுடைய மனைவியாகப்பட்ட ஆ. கமலா சுந்தரி ஆ. அன்று திருமணம் செய்ததோடு சரி ஆ. அன்றைய போட்டேன் சரி சரிங்க. என் அண்ணனாகப்பட்ட ஆ. நக்குனகுமாரனை ஆ. எட்டி உதைத்த காரணத்தால் ஆ. இன்றைக்கு எங்க அண்ணனை உதைச்ச காலம் நாளைக்கு என்ன ஒதுக்க மாட்டேன் என்ன நிச்சயம். என்ன நிச்சயம்? ஆமா ஆ. நாங்க அண்ணன் தம்பிக்கு இன்னைக்கு அடிச்சுக்குவோம். நாளைக்கு கூடிக்குவோம். கூடிக்குவோம். நீ இன்னைக்கு வந்தவன் ஆ. ஆசைப்பட்ட மனவாள கிடைச்சிட்டாரு ஒரு சந்தோஷத்துல ஆ.
எங்க அண்ணன் மேலே எட்டி வச்சிட்டேன். ஆமா. அதனால உன்னிடம் இதற்கு மேல வாழ மாட்டேன், நம்மால பிழைக்க மாட்டேன் அப்படி என்று சொல்லி அவளை அன்றே போட்டேன் சிறையில். சிறையில் உண்மை. அப்படி சிறையில் போட்டு போட்டு உத்தரகுமாரத்தோடு வாழ்ந்து வந்தாலும் என்னுடைய வழியாகப்பட்ட உத்தரகுமாரத்தி கர்ப்பிணி பெண்ணாக உள்ளார். கருப்புமாகறா 3 மாதம் 3 மாசம். உண்மை. அப்படி இருந்தாலும் நான் இந்த அனுகுதிமா பட்டினத்தில் இருக்கும் பொழுது ஓடோடி வந்தாயே. சீக்கிரம் தாயார் கூட்ட நான் பெற்ற அபிமன்னா. அம்மா கண்ணே அபிமன்னா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் சொல்வது சாலவும் நன்று. அந்த பழமொழிக்கு இணங்க தங்களுடைய திவ்யா பொற்பாதங்களுக்கு இந்த மகனாகப்பட்ட அபிமன்யு அடியேன் கோடி வந்தனம் புரியுது. அம்மா நான் பெற்ற செல்வமே வருங்கால இளவரசா. தாயே அம்மா தாயாருடைய பாத்தி படித்தபடியால் என்றும் சுகமாக சீரும் சிறப்புமாக என்றென்றைக்கும் சுகமாக வாழ்ந்திருப்பாய் நான் பெற்ற அபிமன்னா. அதற்கு தாயே. அம்மா இருந்தாலும் அவனே அபிமன்னா என்று சொல்லி என்னை தேடி ஓடோடி வந்தாயே. எனக்கு வந்து இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.